ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை எப்படி அசைச்சு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். 12:42. ஹல்லேலூயா. எல்லாம் நிறைய பேர் இந்த சரௌண்டிங்ஸ்ல நிறைய பேர் நல்லா தூங்குற டைம், நிறைய பேர் அப்படியே டிவி பார்த்துட்டு இருக்கிற டைம், கொஞ்சம் பேர் அப்படியே ஃபோன் எடுத்து நோடுற டைம், கொஞ்சம் பேர் தூக்கம் வராம அங்கே எங்கேயும் இங்கே கொஞ்சம் பேர் சேர்ந்திருந்த ஆண்டவர் சமூகத்தில் தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அநேக காரியங்களுக்காய் செபித்தீர்கள். கர்த்தர் நல்லவர். இந்த இரவுல பேசும்படி ஆமென். இன்னைக்கு ஆக்சுவலாக இங்கே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை கிடையாது. ஆமென். ஆண்டவர் கொண்டு வந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நல்லவர். ஒரு வார்த்தையை சொல்லி கொஞ்ச நேரம் உங்க கூட நான் பேசி, கடந்த நாட்களிலே அடியானோடு பர்சனலாக பேசி ஆண்டவர் பலப்படுத்தின சில காரியங்களை எல்லாம் உங்க மத்தியில் சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஒரு மணி நேரம் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். ஆமென். நல்ல கவனமா நீங்க கேட்கணும். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற விரும்புகிற சில காரியங்கள், அதுல முக்கியமான ஒன்றை தான் இந்த நாளில் சொல்லும்படி விரும்புகிறேன். யோபுவின் புஸ்தகம் 22வது அதிகாரம். யோபுவின் புஸ்தகம் 22வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஒருத்தங்க சத்தமா வாசிக்கலாம். நீர் அவரோட பழகி, நீர் அவரோட பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும். நன்மை வரும். நீர் அவரோடு, யாரோடு? தேவனோடு. நீர் தேவனோடு பழகி சமாதானமாயிரும். ஆமென். கவனிங்க. கொஞ்சம் முன்னாடி ஒரு சாட்சியை கேட்டோம். அவங்க இவ்வளவு காலம் தேவனை அறியாம இப்போ அறிந்து அவங்களுடைய வருத்தம் என்ன, ஐயோ இவ்வளவு நான் வேஸ்ட் பண்ணிட்டேனே, இனி எஞ்சி உள்ள காலம் அவர் சமூகத்தில் இருக்கணும்னு அவங்க சாட்சி சொன்னாங்க. நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு சாட்சி இருக்கும், ஒரு சாட்சி இருக்கும். ஆமென். எல்லாருக்கும் லைஃப்லயுமே ஒரு டெஸ்டிமனி இருக்கும். டெஸ்டிமனி என்ன? நம்ம கடந்து வந்த பாதை, நம்ம நிறைவேற்ற பழகி இருக்கிறோம். ஆமென். பிள்ளைங்க முதல்ல பழகிறது பெற்றோர்கிட்ட, அப்புறம் சகோதரர்கள், கூட பிறந்த சகோதரர்கள், அடுத்து சொந்தங்கள், நண்பர்கள், இப்படி நிறைவேற்ற பழகி இருக்கிறோம். நம்ம எத்தனை பேர் இயேசுவோடு பழகி இருக்கிறோம்? இன்னைக்கு தேவனை தேடி வருகிற கூட்டங்களில் 99% அல்லது 99.9% மக்களும் இயேசுவினிடத்தில் பழகல்ல வருவது, இயேசுவினிடத்திலிருந்து வாங்குறது. அற்புதம் செய்த போது 12 கூடை நிறைய மீதி எடுத்தாங்க. ஆனால் என்னில் நிலைத்திருங்கள் என்று சொல்லும் போது வெறும் 12 பேர் மட்டும் மீதி இருந்தாங்க. எதுக்கு நைட் இருந்து ஜெபம் பண்றோம்? ஏதோ ஒண்ணு வாங்குறதுக்கு. எதுக்கு அதிகாலையில் எழும்பி ஜெபம் பண்றோம்? ஏதோ ஒண்ணு. இன்னைக்கு ஏன் பிரதர் ஃபாஸ்டிங் இருக்கிறீங்க? என் பிள்ளைக்கு 10th எக்ஸாம். இருக்க கூடாதுன்னு சொல்லல, பிள்ளைகளுக்காக நாம ஃபாஸ்டிங் இருக்காம வேற. ஆனா இதுக்காக மட்டும் நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன்னா, நம்ம லைஃப் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வருஷமும், எனக்கு என்னுடைய ஏஜ் இருக்கு, உங்க ஏஜ், இத்தனை வருஷத்துல அவர்கிட்ட இருந்து நம்ம வாங்கின நன்மைக்கு கணக்கே கிடையாது. நாம் பெற்றுக்கொண்ட கிருபைக்கு கணக்கே கிடையாது. எனக்கு காலை தோறும் அவருடைய கிருபை எப்படி இருக்கு? ஒவ்வொரு நாள் காலையில எனக்கு என்ன கொடுக்கிறார்? புதிய கிருபை கொடுக்கிறார். அந்த புதிய கிருபை தான் என்னை ஒவ்வொரு நாளையும் காண பண்ணுகிறது, ஒவ்வொரு நாளையும் கடக்க பண்ணுகிறது.
இன்னைக்கு நைட்டு இந்த நாளை, கடந்த நாளை நாம் கடந்து அடுத்த நாளுக்குள்ள வந்துட்டோம் தெரியுமா? அடுத்த நாளுக்குள் வந்து 46 நிமிடங்கள் ஆகிறது. கிருபை. ஒரு பழைய பாடல் உண்டு, போன ராவினில் ஜீவித்தோர் பலர் பூமி விட்டுமே போய்விட்டார். போன ராவினில் ஜீவித்தோர் பலர் பூமி விட்டுமே போய்விட்டார். என்றாலும் நமக்கிந்த நாளையும் தந்த நேசரை துதிப்போம். போன ராவினில் ஜீவித்தோர் பலர் பூமி விட்டுமே. அவங்கள நினைச்சிருப்பாங்களா? அவங்களும் நம்மள மாதிரி அலாரம் செட் பண்ணிட்டு தான் படுத்து தூங்குனாங்க. அவங்களுக்கும் அலாரம் 4 மணிக்கு அடிச்சது. ஆனா அவங்க 3:59 போயிட்டாங்க. ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபைக்கு கணக்கு கிடையாது. அப்ப எல்லாரும் கிருபையினாலும் அவருடைய நன்மையினாலும் வாழ்கிறோம். நம்ம எவ்வளவு பேரோடு பழகி இருக்கிறோம், ஆண்டவரோடு எவ்வளவு பழகி இருக்கிறோம். பழகுவதற்கு மிகவும் இனிமையானவர். இன்னைக்கு இந்த செய்தியை ராத்திரி வேளையில எத்தனை பேருக்கு உள்ள போகுதுன்னு தெரியல. ஆனா ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, நமக்கு ஆண்டவருக்கு இடையே இருக்கிற உறவு ஆழமாயிட்டுன்னா நம்மில் வெளிப்படுகிற அனைத்துமே கிறிஸ்துவின் சாயலா இருக்கும். ஹல்லேலூயா. நான் கிறிஸ்துவை என்னுடைய 1000 வார்த்தைகளில் காண்பிக்கிறதை விட என்னுடைய ஒரே செயல்ல காட்டிட்டேன்னா மக்கள் ஈஸியா கேட்ச் பண்ணிடுவாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு ஆப்பிள் எப்படி சொல்லி கொடுப்பாங்கன்னா APPLEன்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க, ஆப்பிளை காட்டி சொல்லி கொடுப்பாங்க. தேவன் அன்பாகவே இருக்கிறார்னு சொல்லிட்டு நான் யாரையும் நேசிக்க மாட்டேன்னா? ஹல்லேலூயா. நான் ஆண்டவரோடு பழக 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 பழகதான் என்னில் அந்த சாயல் வெளிப்படுகிறது. கிறிஸ்துவின் சாயல் வெளிப்பட நமக்கு தேவை வரம் அல்ல, நமக்கு தேவை உறவு. உறவு. இயேசுவோடு கூட 3 வருஷம் பேதுரு இருந்தார். பேதுருவுக்கே தெரியாத ஒரு மேட்டரை இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே பார்க்கிறவங்க சொல்றாங்க, நீயும் அவரோடு இருந்தவர்களில். பேதுருவுக்கே தெரியல. அந்த ராத்திரியில லைட் போட்டாலே நம்மள தெரியாது. அப்போ அந்த காலத்துல தீப்பந்தம் தான் கொளுத்தி வச்சிருப்பாங்க, தீவட்டிகளை தான் வச்சிருப்பாங்க. அந்த வெளிச்சத்துல பேதுருவை பார்க்கும் போது ஈஸியா தூக்குறாங்க. நீயும் அவரோடு இருந்தவர்களில். இயேசுவை பிடிக்க வந்தாங்கல்ல, பிடிக்க வந்தவங்களுக்கு இயேசு யாருன்னு தெரியாதா? தெரியும். 3 வருஷம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனாலும் 12 பேர் கூட்டத்தில் இயேசு இருக்கும் போது கன்ஃபியூஷன் ஆயிட்டு அவங்களுக்கு, இதுல யாரு இயேசு? ஒரு சின்ன கூட்டம் 3 வருஷம் இயேசுவோடு இருக்கும் போது அந்த சாயல் ஒட்டுது பாத்தீங்களா? ஒட்டுது பாத்தீங்களா? என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, பெரியவங்க இருக்கிறீங்க, நல்ல கவனமா கேளுங்க. இனி எவ்வளவு காலம் இந்த பூமியில வாழ போறோம்னு தெரியாது. ஆனா நம்முடைய வாழ்க்கை ஒரு சவாலா இருக்கணும். என்ன? நான் வாசிக்கிற வேதத்தை ஒரு நபராவது என்னில் வாசிக்கணும். ஆமென். நான் வாசிக்கிற பைபிளை ஒரு நபராவது என்னில் வாசிக்கணும். இயேசு கிறிஸ்து பூமியிலே வெளிப்பட்ட போது பிலிப்பு நாத்தான்வேலை அழைக்கிறான். நான் வார மேசியாவை பார்த்தேன், யார் அவர்னு கேட்கும் போது பிலிப்பு சொல்லுகிறான், வேத புஸ்தகத்துல எழுதி இருக்கிறவரை கண்டோம். பைபிள் படிச்சல படிச்சேன், அதுல என்னெல்லாம் நீ எழுதி இருக்குதோ அதை அப்படியே இவர்கிட்ட பார்க்கலாம். அதாவது பைபிளுக்கு ஒரு உருவம் கொடுத்தால் அந்த உருவத்தின் பெயர் இயேசு. ஹல்லேலூயா. பைபிளை படிச்சுட்டு நம்ம படிக்கிற பைபிளை உலகம் நம்மில் படித்தால் அவர்கள் கிறிஸ்துவ அண்டை வருவது எளிது. எழுப்புதல் காலத்தில் என்ன நடந்துச்சு? கூட்டம் கூட்டமா இயேசுவின் இடத்துல திரும்பினாங்க.
கூட்டம் கூட்டமா இயேசுவின் இடத்தில் வர காரணம் என்ன? ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஒளி உதித்தது. உதிக்கிற உன் ஒளியின் இடத்துல ராஜாக்கள். அப்ப அந்த இடத்துல ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு. அந்த ஈர்ப்பு யார்கிட்ட இருந்துச்சுன்னா கிறிஸ்துவின் இடத்துல இருந்துச்சு. கிறிஸ்துவின் சாயல். இயேசு வீட்டுக்குள்ள இருந்தா வீடு ஓவர்ஃப்ளோ ஆகும். வனாந்திரத்துல இருந்தா வனாந்திரத்துல 5000க்கு அதிகமான பேர் வந்து உட்கார்ந்து இருக்கிறான். எங்க போனாலும் கூட்டம், திரள் கூட்டம். அந்த ஈர்ப்பு, அந்த சாயல், அது நம்மில் வெளிப்படும் போது கிறிஸ்துவண்டை ஜனங்கள் திருப்பப்படுவது என்பது ரொம்ப எளிதான காரியம். ஆமென். தேவனுடைய சாயல். அழகான ஒரு பழைய பாடல் உண்டல்லவா? தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். பிரியமானவர்களே, என்ன எவ்வளவு காலம் வாழ போறோம்னு தெரியாது. நம்மில் அந்த சாயல், அதுக்கு என்ன வழி ஆண்டவரே? ஒரே வழிதான் இருக்கிறது. நீர் தேவனோடு பழகி சமாதானமா. தேவன் மனிதனை சிருஷ்டித்த நோக்கமே அதுதான். கர்த்தர் பூமியை பார்க்கிறார், அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்கிறது. உடனே கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், ஆண்டவருக்கு 2 காரியம் பிடிக்காது. ஒன்று ஒழுங்கின்மை, இன்னொன்னு வெறுமை. ஒழுங்கின்மை ஆண்டவருக்கு பிடிக்காது. அதனாலதான் முதல்ல வெளிச்சத்தை கட்டளையிடுகிறார். வெளிச்சம் தான் எது சரி எது சரியில்லைன்னு காட்டி கொடுக்கும். அதான் பாவம் செய்கிறவன் எங்க வரமாட்டானா? ஒளியின் இடத்துக்கு வரமாட்டான். பொல்லாப்பு செய்ய விரும்புகிறவன் ஒளியை பகைக்கிறான். அவன் இருளை விரும்புவான். அது அந்தகார. ஏன்னா கனியற்ற கிரியைகளை அவன் செய்ய விரும்புகிறதுனால. கனியுள்ள கிரியைகளை செய்ய விரும்புகிறவன் இருளை விரும்ப மாட்டான். கனியற்ற செயலை செய்ய விரும்புகிறவன் ஒளியை விரும்ப மாட்டான். கிறிஸ்துவாகிய ஒளியின் இடத்துல யார் விரும்பி வர்றாங்க அப்படின்னா, தங்கள் கிரியைகளில் மாற்றம் உண்டாக விரும்புகிறவர்கள். என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேணும். நேற்று வரை நான் துன்மார்க்கமா வாழ்ந்தேன், என் நிமித்தம் அவர் கையில் ஆணி அடிக்கப்பட்டது. ஆமென். அழகான நல்ல எல்லாருக்கும் தெரிந்த பாடல். முட்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன், பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்து. அப்ப எவ்வளவு உள்வாங்கி இருக்கிறாங்க. அந்த முட்கிரீடம் யாரால சூட்டப்பட்டது? நம்மளால. ஆமாம் ஆண்டவரே, நாங்க வரும்போது நான் அந்த தலையில ஒரு கிரீடம், அவர் தான் கிரீடமே நமக்கு தரணும். இருந்தாலும் ஹல்லேலூயா, பிள்ளைங்களுக்கு நம்ம சாக்லேட் வாங்கி கொடுக்கும் போது அந்த பிள்ளை சாக்லேட் சாப்பிட்டுட்டு அல்லது கேக் சாப்பிட்டுட்டு நம்மளை பார்த்துட்டு, டேடி என்ன நீங்களும் சாப்பிடுங்க தரோம். அந்த பிள்ளை தந்தாதான் ஏதோ நமக்கு சாப்பாடு, அப்படி இல்லை. ஆனாலும் பிள்ளை தரும்போது சந்தோஷமா. அப்போ ஆண்டவர், என்னால இந்த காயம், என்னால உங்களை நான் எப்படி பிரியப்படுத்த முடியும், எப்படி சந்தோஷப்படுத்த முடியும்? தேவன் வேற ஒண்ணுமே கேட்கல. 3 முறை மறுதலித்த பேதுருவினிடத்துல வந்து கேட்ட ஒரே கேள்வி, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? என்ன ஆண்டவருங்க, ஹல்லேலூயா, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? நான் 24 மணி நேரம் ஜெபித்தும் எனக்கும் ஆண்டவருக்கு இடையே இருக்கிற உறவுல ஒரு அர்த்தமே இல்லை என்றால், எங்க சர்ச்சில் ஒரு தகப்பனார் வந்து ஒரு நாள் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, அவருடைய மகனை குறித்து. அப்பா எனக்கு பெட்ரோல் போடணும் காசு வேணும். இல்லடா. அப்பா எனக்கு ஃபீஸ் கட்டணும் காசு வேணும். ஓகே. அப்பா எனக்கு வண்டிக்கு டயர் மாத்தணும் காசு வேணும். ஓகே. அப்பா நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிட போறேன் காசு வேணும். ஓகே. இவ்வளவு தான் அவன் என்கிட்ட பேசுறது. நான் கொடுக்கிறேன். எனக்கு அவனுக்கு இடையில ஏதாவது பேச்சு நடக்கணும்னா அவன் வந்து, அப்பா எனக்கு அது வேணும், அப்பா எனக்கு, அவனுக்கு ஒரு தேவை வந்தா மட்டும்தான் அவன் வாயை திறந்து என்ன கூப்பிடுறான், அப்பான்னு கூப்பிடுறான். அதை தாண்டி என்கிட்ட வந்து அவன் ஒரு 5 நிமிஷம் கூட பேசல. ஒரு 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 உலக தகப்பனுக்கு எவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்கும்போது, பரலோக தகப்பன் ஆண்டவர் ஒழுங்கின்மை மாற்ற வெளிச்சத்தை படைத்து எல்லாவற்றையும் படைக்கிறார்.
நட்சத்திரங்களை உண்டாக்க வானத்தை பார்த்து பேசுகிறார், மச்சங்களை மீன்களை உண்டாக்க கடலை பார்த்து பேசுகிறார், மரங்களை உண்டாக்க பூமியை பார்த்து பேசுகிறார். மனிதனை உண்டாக்க வானத்தையும் பார்க்கல, பூமியையும் பார்க்கல, சமுத்திரத்தையும் பார்க்கல, மனிதனை உண்டாக்க தமக்குள்ளே பேசுகிறார். நமது சாயலால். அப்ப நமது சாயல் சொல்லுகிற இடத்துல யார் வரமாட்டாங்க? தூதன் வரமாட்டாங்க. திரியேக தேவன், பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் நமது சாயலா. அப்போ வானத்தை பார்த்து பேசும்போது நட்சத்திரங்கள் உண்டாகிறது, சமுத்திரத்தை பார்த்து பேசும்போது மச்சங்கள் உண்டாகிறது, பூமியை பார்த்து பேசும்போது மரங்கள் உண்டாகிறது, தமக்குள்ளே பேசும்போது மனிதன் உண்டாகவில்லை, மனிதனை கர்த்தர் உருவாக்கினார். மனிதனை உருவாக்கினார். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணான மனிதர்க்கு மன்னாவை தருவதும் லேசான காரியம். ஆமென். கர்த்தர் மனிதனை படைத்தார் தமது. நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், சிருஷ்டிப்புக்காக கர்த்தர் ஏற்படுத்தின நாட்கள் 7. அதுல எல்லா வேலையும் முடிச்சிட்டு கடைசி ஒர்க்கா எதை பண்றார் அப்படின்னா, மனுஷனை படைக்கிறார். மனிதனை தமது சாயலா எப்படி படைத்தார் அப்படி பாத்தீங்கன்னா, மண்ணை எடுத்து மனிதனை உண்டாக்கின பிற்பாடு அவனுக்கு எப்படி உயிர் கொடுத்தாராம்? நாசில சுவாசத்தை அப்படி ஊதும் போது மனிதன் ஃபர்ஸ்டா கண்ணை திறந்து எதை பார்த்திருப்பான்? கரெக்டா சொன்னீங்க. யாரை பார்த்திருப்பான்? மனிதன் முதல்ல இந்த உலகத்திலே கண்ணை திறந்து முதல்ல பார்த்தது யார? அவர் சாயலால் படைக்கப்பட்ட மனிதன் பூமியில கண்ணை திறக்கும் போது முதல்ல யாரை பார்க்கணும்? தேவனை. ஒவ்வொரு நாளையும் அவர் கிருபையினால அப்படி ஊதுறதுனால நம்ம என்ன பண்றோம்? கண் திறக்கிறோம். ஆமென். டெய்லி ஊதுறார். காலை தோறும் அவருடைய கிருபை. அவர் மட்டும் ஒரு நாள் ஊத மறந்துட்டாருன்னா நமக்கு ஊதிடுவாங்க. அவ கண் திறக்கும் போது சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் முதல்ல மீட் பண்ணது யார? சத்தமா சொல்லுங்க. கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு. ஆனா நமக்கு அதுக்கு மட்டும் டைம் இல்ல. எழுப்புறது அவரு. கண்ணை திறக்கும் போது தாவீது சொல்றார், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவே. எங்க மனிதனை தேவன் மனிதன் பார்க்கிறான், அப்படி பார்க்கிறான். சிருஷ்டிப்பு முடிஞ்சாச்சு, 6 நாள் முடியுது. 7th டே என்னது? ஓய்வு நாள். ஓய்வு நாள்னா என்ன? இளைப்பாறும் நாள். உண்மையில் அங்க இளைப்பாறுதல் என்ன நடக்குது? ஆதாமே, நீ அந்த பக்கம் படுத்து தூங்கு, நான் இந்த படுத்து தூங்கு, இந்த பக்கம் படுத்து இல்ல. எல்லா வேலையும் ஆண்டவர் கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த 7th டேல, அந்த 7வது நாள்ல, அந்த ஓய்வு நாள்ல கர்த்தர் ஏதேனை உண்டு பண்ணி ஆதாமை அதற்குள்ளே கொண்டு வருகிறார். ஆண்டவரே, உங்க ஓய்வு நாள்னா என்ன ஆண்டவரே? உம்முடைய இளைப்பாறுதல் என்னன்னு கேட்டா அவர் சொல்லுவாரு, நான் சிருஷ்டித்த மனிதனோடு உறவாடுவது. எல்லா வேலையும் முடிச்சிட்டு ஓய்வு நாள் என்ன? நான் ஒண்ணு என்கிட்ட யாரும் பேசக்கூடாது, நான் இன்னைக்கு அப்படி இல்லை. அன்னைக்கு அவர் வேற எந்த வேலையும் வைக்க மாட்டார். கோடா கோடி தூதர்கள் இருக்கட்டும், சேரா வீண்கள், கேரு வீண்கள் எல்லாம் இருக்கட்டும், அந்த டே சபத் டே, அது நான் படைத்த மனிதனோடு உறவாடுகிற நாள். ஹல்லேலூயா. தேவனுக்கு உலாவ ஏதேன் தேவையில்லை.
ஏனென்றால் அதைவிட உன்னதமான பரிசுத்த ஸ்தலத்தில் அவர் வாசம் பண்ணுகிறார். ஏதேன் எதற்கு தேவை தெரியுமா? மனிதன் தேவனோடு உறவாட. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுவையா. இந்த பாட்டு தெரிஞ்ச பாடுங்க. ஆமென். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஆமென். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. நல்ல கவனமா கேளுங்க. ஆமென். கர்த்தர் ஆதாமை ஏதேனுக்குள்ள கொண்டு வந்து புசிப்பு கேட்ட விருட்சங்களை எல்லாம் காட்டி கொடுக்கிறார். எதை புசிக்கணும், எதை புசிக்க கூடாது, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது என்பதை கேட்க வைக்கிறார். அப்படியே நடத்தி கொண்டு போறார். ஆமென். ஊதி எழுப்புறார். எங்க கொண்டு வரணுமோ கொண்டு வரா, எப்படி நடத்தணுமோ நடத்துறா. எல்லாம் முடிச்சிட்டு பைபிள் சொல்லுகிறது, ஆதியாகமம் 2:21 அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார், அவன் நித்திரை அடைந்தான். எழுப்புனது யாரு? சொல்லுங்க சத்தமா. நல்லா நடத்தி முடிச்சிட்டு திரும்ப தூங்க வைக்கிறது யாரு? ஹல்லேலூயா. நமக்கு ஏன் தூக்கம் வர மாட்டேங்குது? நம்மளை யார் தூங்க வைக்கிறா? அதாவது ஒரு தேவனோடு உறவாடுகிறவன் வாழ்க்கையில அவனை காலையில எழுப்புறதுல இருந்து நைட்டு தூங்க வைக்கிறது வர கர்த்தரே எல்லாம் செய்யற. சாத்தானுக்கு எது பிடிக்காது தெரியுமா? இந்த உறவு பிடிக்காது. நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் அவனும் விழாதபடிக்கு. அப்போ சேலஞ்ச் யாருக்கு தெரியுமா? உறவுல இருக்கிறவனுக்கு. அவன் பிரபலமானவனுக்கு அல்ல சவால். தேவனோட உறவுல இருக்கிறான் தெரியுமா, அவனுக்கு தான் பிரச்சனை. ஆண்டவரே, அவங்கெல்லாம் நல்லா சம்பாதிச்சு பெரிய ஆளா இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. நான் காலைதோறும் வாதிக்கப்பட்டு நாள்தோறும் வாதிக்கப்பட்டு காலைதோறும் தண்டிக்கப்பட்டிருக்கிறேன். ஏன் பிரச்சனை? ஏன் ஆசாவே பிரச்சனை? உங்க சாட்சி என்ன? நான் எப்பொழுதும் அவரோடு இருக்கிறேன். இதான் பிரச்சனை. இது யாருக்கு பிடிக்காது? சாத்தானுக்கு பிடிக்காது. நாம் சம்பாதிக்கிற பணத்தின் மேல் அவனுக்கு பொறாம கிடையாது. நாம கட்டுற வீட்டின் மேல அவனுக்கு பொறாம கிடையாது. இந்த பூமிக்குரிய நமக்கு இருக்கிற இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தின் மேல அவனுக்கு பொறாம கிடையாது. அவனுக்கு எது பிடிக்காதுன்னா மனிதன் தேவனோடு உறவாடுவது, தேவன் மனிதனோடு உறவாடுவது அவனுக்கு சுத்தமாவே பிடிக்காது. தேவனோடு இருக்கிற உறவுல மனிதனுக்கு விரிசலை கொண்டு வந்தா போதும், வாழ்க்கையை வெடிச்சிடும். இது யாருக்கு தெரியுதுன்னா சாத்தானுக்கு தெரியுது. அதனால அவன் என்ன பண்றான்? அந்த உறவுல எப்படி கை வைக்கலாம், உறவுல எப்படி கை வைக்கலாம். ஆமென். 2வது அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா ஆதாம தூங்க வச்சுட்டு ஆதாம் வாழ்க்கையில இருக்கிற குறையை கர்த்தர் நிறைவாக்குறார். மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. பெற்றோர் பாருங்க, பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், அம்மா நாளைக்கு ஃபீஸ் கட்டணும், நீ சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குப்பா,
பிள்ளைய தூங்க வச்சுட்டு இருந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க, எங்க யார்கிட்ட காசு வாங்கலாம், எப்படி இதை செட்டில் பண்ணலாம். எத்தனை முறை பிள்ளைங்களை தூங்க வச்சுட்டு பெற்றோர் இருந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. பிள்ளைங்களை தூங்க வச்சுட்டு பிள்ளைங்களை மடியில படுக்க வச்சுட்டு இருந்து பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. பெற்றோருக்கு தூக்கம் வராது, எவ்வளவு காரியங்கள் செய்யணும். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மை தூங்க வச்சுட்டு அவர் வந்து பிளான் பண்றார். ஹல்லேலூயா. அடுத்த நாளுக்கு எவ்வளவு கிருபை கொடுக்கணும் இந்த காரியத்தை தாண்ட. ஆமா, நமக்கு நல்லா இருந்த நாட்களும் இருந்தது, நல்லா இல்லாத நாட்களும் இருந்தது. ஏறுகிற நாட்கள், அதாவது மலை மேல ஏறுகிற அனுபவம் போன்ற நாட்களும் இருந்தது, இறங்குகிற அனுபவம் போன்ற. இறங்குறதுக்கு ரொம்ப பலன் தேவையில்லை, ஏறுறதுக்கு தான். அப்போ ஒவ்வொரு நாளும் எப்படி கடந்தோம்னா அந்த நாளுக்கு எவ்வளவு கிருபை தேவையோ அவ்வளவு கிருபை அவர் தந்ததுனால அவருக்கு தெரியும். இந்த 20ஆம் தேதி வந்துட்டுல, இன்னைக்கு 20ஆம் தேதி ஜனவரி 20, 2024 நமக்கு எவ்வளவு கிருபை தேவை இந்த நாளை கடப்பதற்கு என்று அவருக்கு தெரியும். அவ்வளவு கிருபையை தேவன் தருகிறார், அவ்வளவு கிருபையை தேவன் தருகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் எல்லாவற்றையும் பார்க்கிறவர். அப்போ இப்படிப்பட்ட ஒரு தேவனோடு ஒரு மனிதன் நல்ல ஐக்கியத்துல உறவில் இருப்பார் என்றால் அவரில் வெளிப்படுவதெல்லாம் தேவனுடைய சாயல், தேவ மகிமை. இதை நஷ்டப்படுத்தணும். தேவனோடு இருக்கிற உறவுல ஒரு விரிசலை கொண்டு வருவதுதான் பிசாசின் மிகப்பெரிய தந்திரம். அவன் மெதுவா உள்ள என்றாகிறான். இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, எல்லாம் நன்மையை கர்த்தர் காட்டி கொடுத்தா நன்மையை கவனித்தவங்க அந்த நன்மையை எப்படி அனுபவிக்க வேண்டும் என்பதை கவனிக்க விட்டுட்டாங்க. நம்முடைய கண்கள் அற்புதத்தை காண விரும்புகிறது, ஆனால் செவிகள் ஆலோசனை கேட்க விரும்புகிறதில்லை. இன்னைக்கு அநேகர் கண்டும் அதை அனுபவிக்க முடியாமல் இருக்க காரணம் என்னவென்றால், கண்கள் காண விரும்புகிறது, ஆனால் காதுகள் கேட்க விரும்புகிறதில்லை. யாருடைய செவிகள் கவனிக்கிறவைகளா இருக்கிறதோ அவர்களுடைய கண்கள் காண்கிறதை அவர்கள் நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். பைபிள் அப்படி ஒரு வார்த்தை இருக்கிறது, நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். இதுதாங்க ரியல் பிளெஸிங். நான் எனக்கு 10 ஏக்கர்ல வாழைத்தோட்டம் இருக்குன்னு வைங்களேன். 10 ஏக்கர் வாழைத்தோட்டம் இருக்கு, எல்லா டைப் வாழைப்பழங்களும் இருக்கிறது. ஆனா எனக்கு ஒரு பழம் கூட சாப்பிட முடியாத அளவுக்கு சுகர் இருந்துச்சுன்னா அது எனக்கு ஆசீர்வாதமா சாபமா? தோட்டத்துல வேணா நான் சேர் போட்டு உட்கார்ந்து இருந்து பார்க்கலாம், எல்லாரும் ஒவ்வொரு டைப் பழத்தை எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. எஜமானரே நீங்க ஒரு பழம், ஐயோ நீ அதை புசிக்கிற நாளில் சாகவே. என்னங்க பிளெஸிங். நெடுநாளாய் என்னால அனுபவிக்க முடியலன்னு அது ஆசீர்வாதம் இல்லையே. 3 மாடி வீடை கட்டி நல்ல ஃபுல் சென்ட்ரலைஸ்ட் ஏசி பண்ணி நல்ல மெத்த வச்சு எனக்கு தூக்கம் வரலன்னா என்ன பிளெஸிங்? ஒரு குடிசை வீட்டுல ஒரு கிழிஞ்ச பாயில என்னால படுத்து தூங்க முடியுதுன்னு அதுதாங்க ஆசீர்வாதம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனையை கூட்ட மாட்டார். அதுக்கு தான் கர்த்தர் சொல்றார் ஏதேன்ல. உண்மையில இந்த ஏதேன்ல ஏதாவது பிரச்சனை இருக்குதா? ஒரு பிரச்சனை கிடையாது. ஆமா, ஏவாளுக்கு மாமியார் பிரச்சனை கிடையாதுங்க. மாமியார், மாமனார், நாத்தனார், வேற என்னெல்லாம் உறவு உண்டு? இந்த ஒரு பிரச்சனை இல்லாத ஒரே தம்பதி இந்த உலகத்துல உண்டுன்னா அது ஆதாம் ஏவாள் தான். அப்ப இவங்களுக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை கொண்டு வர பாத்தீங்களா? தேவன் வைத்த அன்பை கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிட்டான். பிசாசுக்குள்ள என்றாகி இதெல்லாம் புசிக்க கூடாது என்று கர்த்தர் சொன்னாரா அப்படின்னு கேட்கிறான். ஆண்டவர் இப்படி சொல்லவே இல்லை. ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார். 2வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசிங்க. சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். இந்த வார்த்தை கவனிக்கணும். பிசாசு என்ன பண்றான் அப்படின்னா, முதல்ல கர்த்தர் சொன்ன வார்த்தைய மாத்துறான். மாத்தி எப்படி பேசுகிறான் பாருங்க. 3:1 சத்ரு சர்ப்பத்தின் வழியே உள்ளே வருகிறான்,
வந்து கேட்கிறான், சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று என்று சொன்னார். 17 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என்று 2:17 என்று கட்டளையிட்டா. ஏவாள் என்ன சொல்லி இருக்கணும்? அது அவர் சொல்லல, அவர் என்ன பண்ணிட்டார்? கட்டளையிட்டார். கட்டளைன்னு என்ன? இந்த ஒரு காரியத்தை செய்யக்கூடாதுன்னு ஒரு கட்டளை பிறந்துட்டுனா செய்யலாமாங்கிற கேள்வி கேட்கறதுக்கே அங்க இடம் இல்ல. இவள் அத சொன்னபடி எடுத்திருப்பானா சத்துரு அங்க கேள்வி கேட்கறதுக்கு இடம் கொடுத்திருக்க மாட்டா. இன்னைக்கு கேள்விகளுக்கு இடம் கொடுக்கிறாள். காரணம் என்ன? வார்த்தையை உள்ளபடியே உள்வாங்கவில்லை. அது வசனம் தானே, அது வார்த்தை தானே. இதுதாங்க கோதுமை, மீதி எல்லாம் பதர். இந்த கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம். கர்த்தர் கட்டளை, ஏது கட்டளை, அதை பத்தி பேசாத. சர்ப்பமே வேற ஏதாவது பேசணும்னா பேசு. அது அவர் கமெண்ட் பண்ணிட்டார், அது அவருடைய கட்டளை. அதுல கை வைக்கவே கூடாது. அது கிங்டம் இல்ல, அது அன்னைக்கு நடந்தது கிங்டம். ராஜாவுடைய ஆட்சி, சர்வ வல்லவருடைய ஆளுகை, அதுதான் ஏதேனில் நடக்கிறது. அவர் சிங்காசனத்தில் ஒரு கட்டளை பிறக்கும் போது அதுல கை வைக்க கூடாது. அதை ஒபே பண்றது மட்டும்தான் ஜனங்களுடைய வேலை. பிசாசு என்ன பண்றான்னா அது அப்படியே இப்படி சொன்னதுண்டா, இவ சொல்ற அப்படி சொல்லல, இப்படிதான் சொன்னார், அப்படியே சிம்பிள் ஆக்கிட்டான். வார்த்தைய உள்ளபடி நாம எடுக்கலைன்னா நமக்குள்ள அநேக கேள்விகளை பிசாசானவன் என்ன பண்ணிட்டு இருப்பான் தெரியுமா? விதைச்சுட்டே இருப்பான். அதான் எல்லா இடத்துலயும் வேடிக்கை சொல்லும் இந்த சம்பவங்கள்லாம் வரும்போது. அதனால என்னமோ தெரியல, இந்த கொஸ்டின் மார்க் எல்லாம் பாருங்க பாம்பு மாதிரியே இருக்கும். கொஸ்டின் மார்க் எல்லாம் பார்த்தாலே அப்படி பாம்பு மாதிரியே இருக்கும். அது அவர் கட்டளை. பிதா சொல்லிட்டார், இவர் என்னுடைய நேசகுமாரன். அது கட்டளை. அவர் வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தைகள் எல்லாம் கட்டளை. அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. அவர் மனம் மாற அவர் சொன்னா அது ஆகும். அவர் கட்டளையிட நிற்கும். நீர் என்னுடைய நேசகுமாரன். இப்போ சாத்தா வந்து இயேசுட்ட வந்து நீர் தேவனுடைய குமாரன் ஆனால் ஒரு கொஸ்டின் மார்க் வைக்கிறான். எங்கெங்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வைக்கப்பட்டதோ அங்கெல்லாம் கொஸ்டின் மார்க் கொண்டு வரதான் சாத்தானுடைய வேலை. அதனாலதான் அநேகருக்கு சர்ச்சில் இருக்கும்போது இருக்கிற விசுவாசம் வீட்டுக்கு போனதும் போயிருது. இங்க இருக்கும்போது ஆமென் ஆமென் ஐ ரிசீவ் இட், அது எனக்கு தான் சொல்லிட்டு வீட்டுல சூழ்நிலையை பார்க்கும்போது உண்மையை சொல்ல அது உனக்கு தானா சாத்தான் மெதுவா சொல்லுவான். உடனே சில சொல்லுவாங்க பாருங்க, அது பாஸ்டர் சண்டே சர்ச்சுக்கு வந்துட்டு மண்டே டியூஸ்டே வந்து அந்த ஃபயர் எங்களுக்கு அப்படியே இருக்கிறது, வெனஸ்டே வந்து கொஞ்சம் குறையுது, தேர்ஸ்டே வந்து கம்ப்ளீட்டா, ஃப்ரைடே அப்புறம் நாங்க பாடி ஆயிரும், அப்புறம் சாட்டர்டே திருப்பி அழுது ஒப்புரவாகி. ஏன்னா இப்படி வருவான், இயேசு கிட்டே வரான். நம்ம எல்லாம் ஏமாத்துறோம். அந்த இடத்துல நீர் தேவனுடைய குமாரனானால் இந்த கல்லுகளை அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் போது ஆண்டவர் வந்து கல்ல அப்பமா மாற்ற முடியுமா முடியாதா? அப்படி முடிஞ்சிருந்தா கர்த்தர் எதற்காக அது செய்தார் ஆயிரும். பிசாசு அது இரண்டாவது. நான் அவருடைய குமாரன் என்பதை நிரூபிக்க செஞ்சது மாதிரி ஆயிரும். நான் சொல்றது எத்தனை பேர் விளங்குதுன்னு தெரியல. பாரு, நான் அவருடைய பிள்ளைங்கிறத நிரூபிக்க நான் ஒண்ணும் செய்ய தேவையில்லை. இந்த கல்லு அப்பமா மாறலைனாலும் நான் அவருக்கு பிள்ளைதான். என் ஜெபம் கேட்கப்படலைனாலும் நான் அவருக்கு பிள்ளைதான். நான் நினைச்சது மாதிரி என் வாழ்க்கையில ஒண்ணும் நடக்கலைனாலும் நான் அவருக்கு பிள்ளைதான். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி
ஆமென். ஹalleluya. நம்ம எல்லாம் இந்த இடத்துல தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல தான் உடனே இப்படி சொல்லிட்டாங்க. நீ உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைன்னதுக்கு முன்னாடி உன் ஜெபத்துக்கு பதில் வந்திருக்கணுமே. உடனே போய் கரெக்ட் தான் ஆண்டவரே, அவங்க சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? 40 நாள் ஃபாஸ்டிங் பிரேயர் முடிச்சதும் முதல்ல வந்தது யாரு? இயேசுட்ட. பாத்தீங்களா ஆண்டவர், அவனுக்கு இருக்கிற அக்கறை கூட. கொஞ்சம் லேட்டா தான் யார் வராங்க? தூதர்கள் வந்து என்ன செஞ்சாங்களாம்? பணிவிட செஞ்சாங்களாம். தூதனே, தானியேல்ட்ட எல்லாம் வேகமாய் பறந்து போனேன், ஆனா என்கிட்ட முதல் வர்றது யாரு? அதனாலதான் ஜெபம் பண்ணி சிலர்லாம் ஃபாஸ்டிங் பிரேயர் முடிச்சு உடனே திறக்கும் போது என்ன வசனம் வருதோ அதுதான். சில நேரத்தில் அப்பத்தை யாரும் கொண்டு வருவா? இப்படி பார்க்க கூடாதுன்னு சொல்லல, இப்படி பார்க்கிற பழக்கம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். ஆனா வாழ்க்கை ஃபுல்லா இப்படியே பார்க்க கூடாது. ஏன்னா நமக்கு ஒருவேளை வேண்டிய வார்த்தை ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல வச்சிருந்தாருன்னு வைங்களேன், ஒரு காலம் நம்ம அதை எடுக்கவே மாட்டோம். ஆமென். என்னைக்காவது இப்படி பைபிள் திறக்கிறவங்க ஆதியாகமம் 1வது அதிகாரம் எடுத்திருக்கிறோமா? இப்படி திறக்க தப்பு கிடையாது. நானும் பார்ப்பேன். நம்ம தளரும் போதெல்லாம் நமக்கு இப்படி எடுத்து ஒரு வார்த்தையை பார்க்கும்போது என்ன இருக்கும்? ஆறுதல் இருக்கும். ஆனா எப்பவுமே பாலையை குடிச்சிட்டு இருக்க முடியுமா? சத்தான ஆகாரம் அதுதான். நம்ம வளரணும். அவன் சொல்லுங்க பார்க்கலாம். அது இப்படி எல்லாம் கேள்வி வரும். ஒரு தேவ மனுஷன் எப்பவுமே ஹாஸ்பிட்டல்ல போய் ஜெபம் பண்ணுவாராம். அப்போ ஒருத்தர் கேட்டாங்களா, ஒருவேளை நீங்க போய் ஜெபம் பண்ணி நீ எத்தனை பேரை ஜெபம் பண்ண? நான் சீரியஸா இருந்த 10 பேரை ஜெபம் பண்ணேன். நீங்க ஜெபம் பண்ண இல்ல ஒரு ஆள் இறந்துட்டாருன்னா அடுத்த ஆள் மேல கை வச்சு ஜெபம் பண்ணுவேன். அப்படி 10 பேர் இருந்தா 10 பேருக்கும் ஜெபம் பண்ணுவேன். 10 பேரும் இறந்துட்டாங்கன்னா அவரடி பார்த்தாரு. 11வது ஆளை தேடி பிடிச்சாவது போய் நீங்க ஜெபம் பண்றீங்க. எழுப்புதல் வர எங்க வந்துச்சு? கேள்வி வந்ததும் அவர் என்ன கேட்க வச்சிருக்கிறார், நான் கேட்கிறேன், அவ்வளவுதான். அதுக்கு மேல இங்க கேள்விக்கு இடம் கிடையாது. ஆனா எனக்கு ஒன்று தெரியும். ஆபிரகாமை நடக்க விட்ட இடத்துல யாக்கோபை படுக்க வச்சார். ஹல்லேலூயா. ஆபிரகாமை நடக்க விட்ட இடத்துல யாக்கோபை படுக்க வச்சார். இதெல்லாம் ஒரு நாளிலே பலனாய் மாறும். மனிதன் அப்பத்தினால் மாத்திரம். ஏன்னா அவருக்குள்ள வார்த்தை அவ்வளவு, அவர் தானே வார்த்தை ஆழமா இருந்ததுனால பிசாசின் கேள்விகளுக்கு இடம் கொடுக்கவில்லை. இவர்கள் உறவில் இருக்கிறவங்க எதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் தெரியுமா? வேர்டுல. என்னில் நிலைத்திருந்தால் அவர் யாருங்க? வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, இந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. கிறிஸ்துவில, அவர் வார்த்தையில. அப்ப நான் எனக்கு ஆண்டவரை யாருக்கெல்லாம் பிடிக்கும் கை தூக்க சொன்னா இங்க இருக்கிற அவ்வளவு பேரும் தூக்கும். இங்க இருக்கிறவங்களை விடுங்க, சிவகாசி டவுன்ல போய் சும்மா போறவங்களை உங்களுக்கு இயேசு பிடிக்குமான்னு கேட்டு பாருங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? யாராவது பிடிக்காதுன்னு சொல்லுவாங்களா? அப்ப அவங்களுக்கு யார பிடிக்காது? நம்மளதான் பிடிக்காது. இயேசுவை எல்லாருக்கும் தாங்க பிடிக்கும். ஹல்லேலூயா. எதிரிக்கு கூட அவரை குற்றம் சாட்ட முடியல. பிடிக்க வந்தவனுடைய மல்கூசருடைய காது வெட்டுப்பட்ட போது கூட எடுத்து ஒட்டி வச்சுட்டு தான் இயேசுவை எல்லாருக்கும் தான் பிடிக்கும், நம்மளதான் பிடிக்க மாட்டேங்குது. ஆமென். எல்லாருக்கும் இயேசுவை பிடிக்கும். இயேசுவை யாருக்கும் பிடிக்காது? எல்லாருக்கும் பிடிக்கும். இயேசுவை யாருக்கெல்லாம் பிடிக்கும்? எல்லாருக்கும் பிடிக்கும். இயேசுவை அவன் இயேசுவை எனக்கு ஃப்ரெண்டா வேணும்னு சொல்றவங்க கை தூக்கி அர்ப்பணிங்கன்னு சொன்னா எல்லாரும் தான் கை தூக்கி அர்ப்பணிப்போம். ஆனா உண்மையிலே அவரோடு உறவு, அந்த உறவுல கர்த்தர் எல்லாத்தையும் காண்பிக்கிறார். எல்லாம் ரைட்டு. ஆனா எதை இவங்க விட்டுட்டாங்கன்னா, அவர் சொல்றாரு பாருங்க வார்த்தைகளை. வார்த்தையை விட்டவன், அதாவது கீழே 100 அடி பள்ளம், கயிறு பிடிச்சு தொங்கிட்டு இருக்கிறான். அந்த கயிறை ஒருத்தன் விட்டா என்ன ஆகும்? அவ்வளவு. இதுதான் வார்த்தையை விட்டவனுடைய வாழ்க்கை. நானும் ஆண்டவரும் நானும் இயேசுவும், நான் காலைல முழிக்கிறதே அவர் முகத்துலதான், எனக்கு எல்லாம் செய்யறது இயேசுதான். இப்படி நான் சொல்லி சொல்லி கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நான் செவியை கொடுக்காமல் விலக்கி போவேனே ஆகில், எப்பொழுது இந்த சர்ப்பம் உள்ள வந்துச்சுன்னு தெரியல, எப்படி உள்ள வந்துச்சுன்னு தெரியல. நம்முடைய பலவீனம் சாத்தானுக்கு தெரியும்.
எப்பொழுது இவன் பலவீனப்படுவான் என்பதை சாத்தான் பார்த்து கொண்டிருந்தான். எனவேதான் சிம்சோனை எங்க பிடிக்கணுங்கிறதுக்காக தெலிலாள்கிட்ட போய் கேட்கிறான், உன் ஸ்ட்ரென்த் எதுல இருக்கு, உன் பலம் எது? அப்ப அதுல பலவீனப்படுத்தணும். அவன் கடைசியில சொல்லிட்டான் முடியல இருக்குன்ட்டான். அப்ப அங்க கைவை, அங்க கைவை. வேதம் சொல்லுகிறது, அவள் அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினான். அவ்வளவுதான், சத்துரு உள்ள வந்துட்டான். சிம்சோனை பெலிஸ்தியர் உன்னை பிடிக்க வராங்கன்னு சொன்னது அவன் பழையது மாதிரி எழும்பி எல்லாம் செய்யறான்னு பாக்குறான். அதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சிட்டு வார்த்தையை விட்டுட்டாங்க. சாத்தான் உள்ள என்றாயிட்டான். தேவன் விளக்கின பழத்தை, இப்ப பழத்தை ஒரு பெரிய மேட்டரா கொண்டு வரான் சாத்தான். இவ்வளவு தந்து இருக்கிறார்ல, அதை காட்டல, இது தரல இல்ல. இன்னைக்கு உறவுல விரிசல் வர்றதுக்கு சாத்தான் கொண்டு வர்றது என்ன தெரியுமா? தந்ததை காட்ட மாட்டான். தேவன் எல்லாத்தையும் விலக்கிட்டு ஒன்னே ஒண்ணு கொடுத்தாருன்னா சாத்தான் பேசுறதுல நியாயம் இருக்கு. ஆனா ஆண்டவர் 99 கொடுக்கிறார், ஒண்ணு கொடுக்கல. இன்னைக்கு கொடுத்த 99 பத்தி கவலை இல்ல, கொடுக்காத ஒன்ன பத்தி தான் கவலை. பிரியமானவர்களே, 2023 நம்ம நிறைய காரியங்களை கேட்டோம். கேட்ட எல்லாம் கிடைச்சான்னு கேட்டா எனக்கும் கிடைக்கல, உங்களுக்கும் கிடைக்கல. ஆனா நாம் கேட்டு கிடைக்காததை விட கேட்டு கிடைத்தது அதிகம். என் வாழ்க்கையில தேவன் நான் நினைத்ததை செய்யாமல் இருந்ததை விட நான் நினைக்காத நிறைய காரியங்களை செய்தது அதிகம்னு சொல்றவங்க கைகளை உயர்த்தி. நம்ம எதை நினைக்கிறோம்? தேவன் செய்ததை நினைக்கிறோமா, செய்யாததை நினைக்கிறோமா? தேவன் தந்ததை நினைக்கிறோமா, தராததை நினைக்கிறோமா? தேவன் செய்யாததை நினைக்கிறோம்னாலே நம்மளை யார் இயக்குறா? சொல்லுங்க, பயமா இருக்கா? அமைதி. எனக்கு தேவன் தராததே நான் நினைச்சிட்டு இருக்கிறேன்னா என்ன இயக்குறது யாரு? நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? நம்ம ஏதேனுக்குள்ளதானே இருக்கிறோம், நம்ம சர்ச்சுக்குள்ளதானே இருக்கிறோம், நம்ம ஊழியத்துல தானே இருக்கிறோம், நம்ம கரெக்டா தானே இருக்கிறோம். நான் என்ன நினைக்கணும்? கொஞ்சம் பேசிட்டு போயிட்டான், அதுக்கப்புறம் ஏவாள் எதையே பார்த்துட்டு இருக்கிறான்? தேவன் விளக்குனதையே பார்த்துட்டு இருக்கிறான். என் வாழ்க்கையில தேவன் தந்ததின் மேல இருக்கிற கண்ணை விட்டு தராததின் மேல நான் கண்ணை வைக்கிறேன்னா என்னை இயக்குறது வேற. எங்க கை உறவுலதான். ஏதேனுக்குள்ள தேவன் கொண்டு வந்தது பழம் சாப்பிடுவதற்கல்ல, பழகுவதற்கு. சபைக்குள்ள கொண்டு வந்தது ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவதற்கல்ல, பழகுவதற்கு. சர்ச்சுக்கு வந்தா உனக்கு அது கிடைக்கும், சர்ச்சுக்கு வந்தா உனக்கு இது கிடைக்கும், சர்ச்சுக்கு வந்தா உனக்கு அப்படி, அதுக்கு இல்ல சர்ச்சுக்கு கொண்டு வரது. ஹல்லேலூயா. ஆண்டவர் கொண்டு வருவது எதற்கு? செய்யக்கூட வெஸ்லியன் அழகான ஒரு பாடலை பாடி இருக்கிறாங்க. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. ஆமென், ஆமென். இந்த சபை கூடுதல்ங்கிறது எவ்வளவு முக்கியமான காரியம் தெரியுமா? ஆமென். நம்ம என்ன நினைக்கிறோம்? நான் சர்ச்சுக்கு வந்து இத்தனை வருஷம் ஆச்சு, என் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கல. பின்னாடி இந்த இயக்குறது யாரு? ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த பழத்தை விளக்கணும்? ஏவாள உன்னை கொண்டு வந்தது பழம் சாப்பிடுறதுக்கு, அது ரூட்டையே மாத்திட்ட. பாத்தீங்களா? 2வது அதிகாரத்துல இந்த பழத்தை விளக்குனார்ல, ஆதாம் கேட்டான் ஆண்டவர்கிட்ட, ஏன் விளக்குனீங்கன்னு. இல்ல, 3வது அதிகாரத்துல தானே பழம் பிரச்சனை வருது. அப்ப இதுக்குள்ள யார் வந்துட்டா? எனக்கு ஆண்டவருக்கு இடம் இருக்கிற நல்ல ஜெப வாழ்க்கை தான் போயிட்டு இருந்துச்சு. ஜெப ஆல் நைட் பிரேயர்னா முத ஆளா வந்து இருக்கக்கூடிய ஆளை இன்னைக்கு காணல. இது கிடையில யார் வந்தா? நம்ம சொல்ற ரீசன் கிடையாது, சர்ப்பம் உள்ள வந்துச்சு. நல்லா தானே போயிட்டு இருந்து.
அன்னைக்கு நான் சொன்னேன்ல, இதெல்லாம் நான் நீ சாப்பிடாதேன்னு. என்கிட்ட நீ கேள்வியே கேட்கலையே. அன்னை நீ என்ன மட்டும் தானே பார்த்துட்டு இருந்த? நீ கண்ணை திறக்கும் போது என்ன தானே பார்த்த? கண்ணை திறக்கும் போது இந்த பழத்தையா பார்த்த? ஆமா, எல்லாம் நல்லா தானே வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. ஜெபம் என்ன, வேத வாசிப்பு என்ன, பரிசுத்தம் என்ன, எல்லாமே நல்லா போயிட்டு இருந்துச்சு. இப்போ உனக்கு செய்யாதது, உனக்கு கிடைக்காதது, உனக்கு நான் தராதது, இதை குறித்தே நீ நினைச்சிட்டு இருக்க. ரீசன் என்ன? நான் உன்னை எதுக்கு இந்த ஏதேனுக்குள்ள கொண்டு வந்தேன்னு மறந்துட்டேன். எங்க இருந்து கொண்டு வந்தேனே மறந்துட்டேன். எப்படி கொண்டு வந்தேனே மறந்துட்டேன். ஆமே, எங்கள் வழிகளில் நின்று பூர்வ நாட்களை சிந்தித்து பாருங்க. நம்ம அடிக்கடி இதை நினைச்சு பார்க்கணும், மறக்கவே கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஒரு நாள் இதை மறக்கவே கூடாது. சவுலுக்கும் தாவீதுக்கும் இடையே இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னா, சவுல் கழுதைக்கு பின்னாக நடந்ததை மறந்துட்டான். தாவீது ஆடுகளுக்கு பின்னாக நடந்தது மறக்கல. தாவீது ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட ஏன் எனக்கு இது தரலன்னு கேட்கவே இல்லை. சோர்ந்து போகும்போது தனக்குள்ளே பேசுவானே, என் ஆத்துமாவே ஏன் கலங்குற? தாவீது ஏன்னு கேட்டது தனக்குள்ள, ஏன் கலங்குற, ஏன் கலங்குற? உன்னை சேட்ல இருந்து தூக்குனார்ல, யாராவது செஞ்சாங்களா இப்படி? உன்னை ஜலப்பிரவாகத்துல இருந்து தூக்குனார்ல, நீ ஏன் கலங்குற? உன்னை மரண வாசல்ல இருந்து தூக்குனார்ல, நீ ஏன் கலங்குற? உன் ஆட்டு தொழுவத்திலிருந்து தூக்குனார்ல, நீ ஏன் கலங்குற? ஆமே, ஆண்டவர்கிட்ட ஏன்னு கேட்கல, மாறாக ஆண்டவரை குறித்து நினைக்கும் போதெல்லாம் தாவீதுடைய இருதயம் நல்ல விசேஷத்தினால் நிறைந்திருந்தது. அதனாலதான் சொல்றேன், என் நாவு விரைவா எழுதுகிறவனுடைய எழுத்தான். ஏன்னா கர்த்தர் எனக்கு செய்த சகல உபகாரம் நான் எண்ணத்தை செலுத்துவேன். ஹல்லேலூயா. நம்ம பல நேரத்துல அந்த அந்த ஆரம்பத்தை மறக்கிறோம். மறந்ததுனாலதான் இன்னைக்கு அவங்களுக்கு கொடுத்தீங்கல்ல ஆண்டவரே, இவங்களுக்கு கொடுத்தீங்கல்ல ஆண்டவரே, எனக்கு ஏன் தரல? ஆண்டவர் கேட்கிறார், நான் உனக்கு என்னெல்லாம் தந்திருக்கிறேன், என்னெல்லாம் தந்திருக்கிறேன். ஆண்டவரே 10 வருஷமா என் பேங்க் பேலன்ஸ்ல, என் பேங்க்ல பேலன்ஸ் நான் ஒரு நாளும் இல்லவே இல்லை ஆண்டவரே. பாரு, பேங்க் பேலன்ஸ் 4 தலைமுறைக்கு, 5 தலைமுறைக்கு, 10 தலைமுறைக்கு வச்சிருக்கவங்களுக்கு கூட இல்லாத நிம்மதியை உனக்கு நான் தரலையா? அவன் அருமையான சகோதரர் சொன்னார்ல, 4-5 தலைமுறைக்கு இருந்துச்சு. ஆனா கிறிஸ்துவுக்குள்ள வந்த போதுதான் அங்க கிடைக்காத ஒண்ணு இங்க கிடைச்சது. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆண்டவரே, அவங்களுக்கு எல்லாம் கார் கொடுத்திருக்கீங்க. ஆண்டவர் சொல்ல, உனக்கு நான் கால் கொடுக்கலையா? ஆமென். ஏங்க, ட்ரெயின் இருக்குல்ல, ட்ரெயின்ல யாரெல்லாம் போயிருக்கீங்க? எல்லாரும் போயிருக்கோம். ட்ரெயின்ல என்னெல்லாம் கோச் இருக்கும்? அன்ரிசர்வ்டு கோச் இருக்கும், டிசேபிள்டு கோச் இருக்கும். டிசேபிள்டு கோச்னா இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு. அன்ரிசர்வ்டு கோச்னா அந்த டைம்ல போய் ஒரு காமன் டிக்கெட் எடுத்துட்டு போற. அப்புறம் வந்து ஸ்லீப்பர் கோச் இருக்கும், அடுத்து 3rd கிளாஸ் இருக்கும், அடுத்து 2nd கிளாஸ் இருக்கும், அடுத்து 1st கிளாஸ் இருக்கும். அன்ரிசர்வ்டு கோச் டிக்கெட் எவ்வளவு? 100 ரூபாய் இருக்குமா? இங்க சென்னை ஒரு 100 ரூபாய்னா 1st கிளாஸ் டிக்கெட் எவ்வளவு இருக்கும்? ஒரு 3000 ரூபாய் இருக்கும். நீங்க எதுல போறீங்க? நாங்க அன்ரிசர்வ்ல போறோம். நீங்க? நாங்க 1st கிளாஸ்ல போறோம். ஓகே. 5 மணிக்கு ட்ரெயின் புறப்படுகிறது நாகர்கோவில். நாங்க நாகர்கோவில்னால அப்படி சொல்லிட்டு இருக்கேன். 5 மணிக்கு புறப்படுது. அடுத்த நாள் காலையில அன்ரிசர்வ்டு கோச் எந்த டைம் போய் சேருதோ அதே டைம் தான் 1st கிளாஸ் போய் சேரும். இதுக்கு எல்லாத்துக்கும் மொத்தத்துல ஒரே என்ஜின் தான். இவ்வளவுதான் லைஃப். நாங்க 1st கிளாஸ்ல போறனால நைட்டு 10 மணிக்கெல்லாம் போய் சென்னையில போய் நான் 10 மணிக்கு இறங்குவேன்னா இறங்கு. நாங்க 1st கிளாஸ்ல போறோம், இவன் கூட நான் இறங்க மாட்டேன். நீ பாதியில இறங்கு, எங்க வேணாலும் இறங்கு. ஒழுங்கா கரை போய் சேரணும்னா அவன் கூட ஓடு. அவ்வளவுதான். சில வசதிகளில் மாற்றம் இருக்கும், பயணத்தில் மாற்றம் இருக்காது. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? அவங்க மழை இருந்தா நல்லா இருக்கலாம். இல்ல, பயணத்துல மாற்றம் கிடையாது. பயணத்துல மாற்றம் கிடையாது.
நீங்க சந்திக்கிற பிரச்சனையை இன்னொருத்தங்க சந்திச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு அவங்க இல்லை. பேப்பர் எடுத்து பாக்குறீங்களா, எவ்வளவு சூசைட் பாக்குறோம், எவ்வளவு தற்கொலைகளை பாக்குறோம். ஒரு பிள்ளை அப்போ 1200க்கு மார்க், பல ஆண்டுகளுக்கு முன்பதாக அவளுக்கு 14 மார்க் குறைஞ்சிட்டு 1186 மார்க் வாங்கி இருக்கிறா. 14 மார்க் குறைஞ்சிட்டு 1200 வாங்குறது. அவளுக்கு நினைச்ச ஒரு படிப்பு கிடைக்கல. அந்த பிள்ளை என்ன பண்ணான்னு சூசைட் பண்ணிட்டான். அந்த செய்தி நான் படிச்சுட்டு மொத்தமே 14 மார்க்கு தான் வரும். அப்போ சர்ச்சில் இருந்து ஒரு தம்பி வந்தான். இங்க வா, உனக்கு மார்க் எவ்வளோன்னு கேட்டேன். அவன் ஒரு மார்க் சொன்னான். இங்க வா, இந்த பிள்ளைக்கு மார்க் பாரு. அந்த பிள்ளை 14 மார்க்கு தான் குறைஞ்சிட்டு. ஆனா அந்த பிள்ளை என்ன பண்ணிட்டு தற்கொலை. உன் மார்க்குக்கு நீ மினிமம் 3 தடவையாவது தற்கொலை பண்ணியிருக்கணும். ஆனா நீ எப்படி சிரிச்சிட்டு வர? ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்படி ஒவ்வொரு காரியத்தை சூசைட் பண்றாங்கல்ல, அவங்க ஒரு 10 பேர் தற்கொலை பண்ணினவர்களுடைய 10 பேருடைய பிரச்சனை எழுதுங்க. இன்னொரு பக்கத்துல உங்க பிரச்சனை எழுதுங்க. ஆமா, எப்படிங்க வாழ்றோம்? எவ்வளவு கிருபை தாரார். கடந்த வருடம் நினைக்கிறேன், போன வருஷமா முந்தின வருஷமா சரியா தெரியல, எங்க சர்ச் ஆபீஸுக்கு ஒரு சகோதரி போன் பண்றாங்க. ஒரு 1ஆம் தேதி காலையில, முந்தின இரவு பிரச்சனை மேல பிரச்சனை பெருசாகி அந்த சகோதரி, அவங்க ஹஸ்பண்ட், 2 பிள்ளைங்க, 4 பேரும் அந்த 1ஆம் தேதி காலையில சூசைட் பண்றதுக்கு ரெடி ஆகுறாங்க. எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. சாகிறதுக்கான விஷமா ஏதோ ஒன்று எடுத்து வைக்கிறாங்க. காலில் எழும்பிட்டாங்க. எழும்பி கதவு பூட்டிட்டாங்க. நம்ம சாகும்போது சத்தம் வெளியே கேட்டக்கூடாதுங்கிறதுக்காக டிவியை ஆன் பண்ணி வால்யூமை கூட்டி வைக்கிறாங்க. கூட்டி வைக்கும் போது அப்போ எங்க சர்ச்சில் அந்த மார்னிங் 1ஆம் தேதி காலை ஆராதனை சர்வீஸ் நடக்குது. இவங்க வைக்கிறது வார்த்தை கேட்கறதுக்கு இல்ல, நம்ம அந்த சாகர டைம் வரும்போது சத்தம் போட்டு வெளியே இருக்கிறவங்க வந்து காப்பாற்றி விட கூடாது என்பதற்காக டிவி வால்யூம் வைக்கிறாங்க. அதில் உள்ள ஒரு வார்த்தை இவர்கள் மனதை மாற்றி அந்த விஷத்தெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு இன்னைக்கு அவங்க ஜீவனோடு இருக்கிறாங்க. நான் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை. இன்னைக்கு வரைக்கும் என் வாழ்க்கையில நான் சந்தித்த பிரச்சனை ஜாஸ்தி, ஆனா இன்னைக்கு வரைக்கும் நிர்மூலமாகாதபடிக்கு கர்த்தர் கிருபை தருகிறார்னு சொல்லுகிறவர்கள். நாம இந்த கிருபையை நினைக்கிறது இல்ல. இந்த கிருபையை நினைக்காம, ஐயோ ஆனாலும் எனக்கு தேவன் அது தரலையே. இந்த ஏவாளை நீங்க பாத்தீங்கன்னா அந்த பழத்தையே பார்த்துட்டு இருக்கிற ஒன்று காரியத்தை பார்த்துட்டே இருந்தா நமக்கு பிடிச்சோம். 2வது அதிகாரத்துல பிடிக்காத பழம் 3வது அதிகாரத்துல பிடிக்குது ஏவாளுக்கு. ஏன்னா ஒருத்தன் வந்து பார்த்துட்டான். எதை எடுத்தாலும் 5 ரூபாய், எதை எடுத்தாலும் பார்க்க வச்சுட்டான். பார்த்துட்டே இருக்கிறான். மறந்துட்டாங்க எதுக்கு என்ன தேவன் கொண்டு வந்தார். ஏங்க பிள்ளைங்கிற உறவை தரணும் நமக்கு. நம்ம பிள்ளையா இருக்கவா வந்தோம்? நம்ம ஏதோ வாங்கிட்டு போதானே வந்தோம். ரூத் போவாசின் வயல் நிலத்துக்கு போனது எதற்காக? கதிர் பொறுக்க. அவ்வளவுதான். கதிர் பொறுக்கலன்னா என்ன? பட்டினி, சாப்பாடு கிடைக்காது. போனது கதிர் பொறுக்க. ஆனால் கண்டது கண்களிலே தயவு. கதிர் பொறுக்க போனவளுக்கு 4 கதிரை போட்டு கொடுத்து அனுப்ப வேண்டியதான. போவாஸ் அப்படி செய்யாம நீ இங்கே இருண்டாரு. அந்த தயவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவ புரிந்து கொண்டா, இந்த தயவு எனக்காக சில கதிரை சிந்த விடுவதற்கான தயவு அல்ல, என்னை அவருக்கு சொந்தமாக்குவதற்கான தயவு. கதிர் பொறுக்க வரவங்க இனி அடுத்த நாள் காலையில தான் வருவாங்க. ஆனா உறவாட விரும்புறவங்க நைட்டு வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. ஹல்லேலூயா. கதிர் பொறுக்க காலையில் அநேகர் வந்தாங்க. உறவாடுறவா நைட்டு போய் உக்காந்துட்டா. ஆயத்தத்தோட வந்து போவாஸ் எழுப்பி பார்க்கும்போது பாதத்தண்டையில ஒருவள் படுத்து இருக்கிறா. அவ சொல்றா, போவாஸ் போவாஸ் போர்வையால்
அதிகாரத்துல மோவாபிலிருந்து பெத்லகேமுக்கு கொண்டு வரப்படுகிறார். 2வது அதிகாரத்துல கதிர் பொறுக்க உள்ள என்றாகிறா. 3வது அதிகாரத்துல பாதத்துல அர்ப்பணிச்சுட்டா. 4வது அதிகாரத்துல வயலுக்கு ஓனர் ஆயிட்டான். ஆமென். அதனால அந்த புத்தகத்தின் பேர் என்ன தெரியுமா? ரூத்தின் சரித்திரம். ஆமென். தேவனற்றவர்களா இருந்தோம், நம்பிக்கை இல்லாதவர்களா இருந்தோம், ஆமென், காணியாட்சிக்கு புறம்பானவர்களா இருந்தோம், வாக்குத்தத்தத்துக்கு அந்நியரா இருந்தோம். அன்னைக்கு பெத்லகேமில் இருந்து ஒரு நகோமி போய் ரூத் இங்க கொண்டு வந்தது போல பிதாவின் வலது பாரிசத்தில் இருந்தவர் நமக்கா இறங்கி வந்து நம்மை அவருடைய சமூகத்தில் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கதிர் பொறுக்கிறவங்க எல்லாரும் மனவாட்டி ஆகல, அர்ப்பணித்த ஒருவள் மாத்திரமே. வந்தவங்களுக்கெல்லாம் என்ன தேவை? எங்களுக்கு ஏதோ ஒரு நன்மை கிடைச்சா போதும், ஆமீன் போட்டுட்டு ஈவினிங் அங்க போயிருவோம். ஆனா ஒருத்தி மட்டும் நைட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறா, ஒருவள் மாத்திரம். ஆமென். அவளுக்கு தான் உனக்கு வேண்டிய படி எல்லாம் செய்வேன். நாளை அவரோடு ஆள போகிறோம். இதை யோசித்து பார்த்துருக்கிறோமா என்னைக்காவது? ஆமென். ஹல்லேலூயா. அவரோடு கூட கர்த்தர் அந்த அதிகாரத்தை நம்ம கையில கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அவரோடு கூட ஆட்சி செய்ய ஜெயம் கொள்ளுகிறவன் அவனும் என்னோடு கூட என் சிங்காசனத்தில் உட்காரும்படிக்கு. ஆமென். இன்னைக்கு பாருங்க, பரதேசிகளை போல ஹல்லேலூயா ஒவ்வொரு காரியத்துக்காக நம்ம போராடதானே செய்யறோம், அந்த சமூகத்துல கதறதானே செய்யறோம். அறுப்பறுக்கிறவர்கள் புறகே போய் நிக்கிறவா யோசித்து பார்த்திருப்பாளா? நாளைக்கு இந்த வயலுக்கு ஓனரே நாதான், நான் அவர் கூட வந்து உட்கார போறேன். ஆமே, எனக்கு கதிர் சிந்த யார் சிந்தனானா அவனுக்கும் சேலரி இப்ப யார் தான் கொடுக்க போறாங்க? ரூத் தான் கொடுக்க போறாங்க. என்ன செஞ்சீங்க ரூத்னா? எல்லாத்தையும் மாத்தி வச்சுட்டு இப்போ நானும் அவரும் இந்த அனுபவத்துக்குள்ள வந்துட்டோம். அதுக்காக ரூத், நீங்க கதிர் பொறுக்கிறதுக்கு ரூத் இவ்வளவு ஆயத்தத்தோடு போகல. ஆனா போவாசுக்கு சொந்தமாக ரூத் சும்மா போக முடியாது. அவள் குளித்து வஸ்திரம் தரித்து எண்ணெய் பூசி, இது எல்லாமே ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு எழுதப்பட்டது. அவர் பாதத்துல அப்படி அந்த பாதத்துல அவர் மூடி இருந்த போர்வையை கொஞ்சம் விலக்கி படுத்துட்டாங்க. அவர் எழுப்பி பார்க்கிறார். என்னமா நீ யாருமா? நான் உமது அடியாள், என் மேல் போர்வை விரி. என்ன வேணாலும் செய்யலாமா? என்ன வேணாலும் செய்ய. இதான் அடிமையா ஒப்பு கொடுப்பது. உனக்கு என்ன வேணும்? எனக்கு நீங்க தான் வேணும். நேற்று வரை உனக்கு என்ன வேணும்? எனக்கு எங்க மாமிக்கும் கதிர் வேணும். இப்போ உனக்கு என்ன வேணும்? எனக்கு நீங்க வேணும். இந்த உறவுக்குள்ள வந்துட்டோன்னு வைங்களேன், அவர்கிட்ட சொல்லப்படுகிற வார்த்தை என்ன தெரியுமா? பயப்படாத, உனக்கு வேண்டிய படி எல்லாம் நான் செய்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையில இந்த உறவுக்குள்ள வாங்க, உம்மோடு செலவிடும். ஒரு நாள் நினைக்காதீங்க, ஆண்டவரே நான் இவ்வளவு காலம் உங்களை தேடி வரேன்னு எனக்கு என்ன அப்படி. அது வேண்டாம், அது வேண்டாம். ஒரு பிள்ளை, நீங்க வளர்க்கிற பிள்ளை வளர்ந்துட்டு, அம்மா நான் இவ்வளவு நாள் உங்களை அம்மா அம்மான்னு கூப்பிட்டேன்ல, எனக்கு என்ன சேர்த்து வச்சிருக்கிறீங்க கேட்டேன். எவ்வளவு அப்படிதானங்க நம்ம செய்யற காரியம். ஏன் உனக்கு அவர் இந்த பழத்தை தரல பாரு? அவர் என்ன ஏதேன்னு கொண்டு வந்தது பழத்தையா? பழமா விஷயம். எனக்கு அவர் சாயலையே தந்திருக்கிறார், பிள்ளைங்கிற அடையாளத்தை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதுக்கு மேல நீ என்னங்க வேணும்? என்னங்க வேணும்? கர்த்தருக்கு மகிமை. ஆமென். பழத்தை சாப்பிட்டாங்க. சாப்பிட்டதும் 2 வேறுபட்டு அந்த மகிமை அற்று போகிறது. நிர்வாணி என்பதை அறிந்து கொண்டு அவர்கள் தங்களுக்கென்று அத்தி இலைகளை தைத்து அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள் என்று 3:7 சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு முன்னாடி வர அவர்களுக்காக எல்லாத்தையும் யாரு செஞ்சிட்டு இருந்தா? கர்த்தர். எப்பொழுது உறவு கட்டாச்சோ அதுக்கப்புறம் நமக்கானதை நாம தான் செய்யணுங்கிற நிலைமை. எப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு இதுதாங்க. என் ஆண்டவருக்கு என் வாழ்க்கையில கிரியேட் செய்யக்கூடிய ஸ்பேஸ் நான் கொடுக்கணும். அவர் சொந்த ஊர்ல வரார்,
அங்க இவர் தச்சனுடைய குமாரன் அல்லவான்னு சொல்லிட்டு இருக்கும்போது பைபிள் சொல்லுகிறது அவரால் அற்புதம் செய்ய கூடாமல் முடியல. ஏன்னா அந்த ஜனங்க இடம் கொடுக்கல. கானா ஒரு கல்யாண வீட்டுல இயேசு கிரியை செய்ய காரணம் என்னவென்றால் அவருக்கு இடம் கொடுக்கப்பட்டது. நேத்து வரைக்கும் ஆதாமே உன் வாழ்க்கையில எல்லாத்தையும் யார் பண்ணிட்டு இருந்தா? அவர் பண்ணிட்டு இருந்தார். இன்னைக்கு யார் பண்றா? இன்னைக்கு நானே பண்ண வேண்டிய நிலைமை. நேத்து வேற எனக்கு வேர்க்கல, இன்னைக்கு எனக்கு வேர்க்குது. நேத்து வேற எனக்கு பிரச்சனை இல்லை, இன்னைக்கு எனக்கு பிரச்சனை. ஏன்? நேத்து வேற எனக்கு எல்லாமே அவர் செஞ்சார், இன்னைக்கு எல்லாம் நான் செய்ய வேண்டிய நிலைமை. என்ன மிஸ் ஆச்சு ஆதாமே? எனக்கு அவருக்கு இடையே இருக்கிற உறவு. ஏன்னா பழக்கத்தை விட நான் பழத்தை பெருசா பார்த்துட்டேன், உறவை விட உடமையை பெருசா பார்த்துட்டேன். நம்முடைய உறவு ஆழமா இருந்தால் பிசாசுக்கு அங்க இடம் இருக்காது. முந்தின ஆதாம் இதுல தோற்றான். முந்தின ஆதாம் தோற்ற இடத்துல பிந்தின ஆதாமாய் இயேசு வந்து முந்தின ஆதாமை யார் தோற்கடித்ததோ அதன் தலையை பிந்தின ஆதாமாய் வந்து நசுக்கி விட்டார். ஆமென். பாம்பு வந்து மனுஷனை தோற்கடித்தது, கர்த்தர் மனிதனாய் வந்து பாம்பின் தலையை நசுக்கிட்டார். ஹல்லேலூயா. நாம் முந்தின ஆதாமின் சந்ததிகளா இருந்தோம். எப்பொழுது இரத்தத்தால் மீட்கப்பட்டோமோ இப்பொழுது பிந்தின ஆதாமாகிய கிறிஸ்துவின் சந்ததியா இருக்கிறோம். கிறிஸ்துவின் சந்ததிக்கு எது பெருசு? பழமா பழக்கமா? ஆமென். பழக்கம்னு சொல்லிட்டு பழத்தை பார்த்துட்டு இப்படி போயிடக்கூடாது. ஆமென். சிலர் பழக்கம்னு சொல்லி சொல்றதே பழத்தை சாப்பிட்டுட்டு தான் சொல்றது இல்ல. பாருங்க, இன்னும் ஆதாம் எவ்வளவு எங்க தான் இருக்கிறாங்க? ஏதேனுக்குள்ளதான் இருக்கிறாங்க. 8வது வசனத்தை வாசிங்க, நம்ம ஜெபிக்கலாம். 3:8. பகலின் குளிர்ச்சியான வேளையிலே அவர்கள் கேட்டார்கள். எங்க உலாவுகிற? தோட்டத்தில் உலாவுகிற. இவங்க எங்க இருக்கிறாங்க? தோட்டத்தில் இருக்கிறாங்க. அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்கு உள்ளே. அப்ப இவங்க எங்கதான் இருக்கிறாங்க? ஆனா எங்க இல்ல? சமூகத்துல. சபைக்குள்ள இருக்கிறாங்க, சமூகத்துல. தோட்டத்துக்குள்ளதான் இருக்கிறாங்க, ஆனா கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி இருக்கிறாங்க. சபைக்குள்ளதான் இருக்கிறாங்க, சமூகத்தில். அப்போ கேட்கலாம், சமூகத்தை இழந்து சபையில் இருக்கலாமா? சமூகத்தை இழந்தவங்களும் சபையில் இருப்பார்கள், ஆனால் சபையில நிலைக்க முடியாது. நிலைக்க முடியாது. அவங்க கொஞ்ச காலம் தான், டக்குன்னு போயிடுவாங்க. ஏன்னா பிரிந்து போகிறவனுக்குள்ள இருக்கிற ஆவி என்ன ஆவியா? அந்தி கிறிஸ்து ஆவி. இதுக்கு அடுத்து என்ன நடக்குதுன்னா, இவங்க தோட்டத்தை விட்டு துரத்தப்படுகிறார். தோட்டத்துக்கு நான் சபையில தானே இருக்கிறேன். சபையில இருக்கிறோம். எத்தனை பேர் சமூகத்தில் இருக்கிறோம்? அவருடைய சமூகம் வரும்போது அவருடைய சமூகத்திலே பர்வதங்கள் எல்லாம் மெழுகு போல உருகும். நிக்கும். அவருடைய சமூகத்துல வந்துட்டாலே நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றும் இல்லை, திறமைன்னு சொல்ல. ஆண்டவருடைய பிரசனத்துல எல்லாம் நம்ம யாரெல்லாம் பெருசா பைபிள பாக்குறோமோ அவங்க எல்லாம் தரை மட்டும் விழுந்து கிடப்பாங்க. இதுதான் அவருடைய பிரசனம் வரும்போது. இன்னைக்கு எனக்கு என்னை அடித்தார்கள், எனக்கு நோகவில்லை அப்படின்னு இருக்கும். ஒண்ணு இல்லை, சமூகத்துல இருக்கிறவனுக்கு நேரம் போகிறதே தெரியாது. சபையில இருக்கிறவங்களுக்கு நேரமே போகாது. சர்ச்சில் இருந்துட்டு நம்ம 10 தடவை கிளாக்கு பாக்குறோம்னாலே நாங்க பாக்குறது என்னன்னா டைமுக்குள்ள முடிக்கணும், இல்லைன்னா எங்களை முடிச்சிருவீங்க. இப்படிதான் ஒருத்தர் ஒரு ஊழியக்காரர் கேட்டாராம், பாஸ்டர் எவ்வளவு நேரம் பேசணும் அப்படின்னு. அவங்க சொன்னாராம், நீங்க எவ்வளவு நேரம்னாலும் பேசலாம், ஆனா எங்க மக்கள் 20 நிமிஷத்துக்கு மேல அவங்க எழும்பி அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. நீங்க எவ்வளவு நேரம்னாலும் சமூகத்துல இருந்தா. மோசே
சமூகத்தில் இருந்தான். சமூகத்தில் இருந்ததுனால இரவும் பகலும் 40 நாள் போனதே தெரியல. ஜனங்கள் சபையில இருந்தாங்க, அதனால அவங்க மோசே 40 நாள் வராதது அவங்களுக்கு ஐயோ மோசேக்கு என்னாச்சுன்னு தெரியல. இதே மோசே 40 வருஷம் தனியா இருந்தான். யாராவது தேடினாங்களா? இல்ல. ஆனா இப்ப மோசே 40 நாள் காணாதது மக்கள் டிஸ்டர்ப் ஆகுறாங்கல்ல. என்ன விஷயம்? விஷயம் ஒண்ணுதான். தேவனோடு உறவுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் மோசே உன் மதிப்பு வேற. நீ 40 நீ படித்துட்டு அந்த காலத்துல நீ படிச்சவன் எல்லாம் பார்த்தவன். ஆனா அப்போ நீ 40 வருஷம் இல்லாததை யாரும் உன்னை தேடல. ஆனா நீ எப்போ முச்சடியில எழுந்தருளின கர்த்தரை சந்தித்தியோ அதன் பிறகு 40 நாள் நீ இல்லாததும் ஜனங்கள்லாம் குழம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. தேவனோடு உறவாடுகிறவனுடைய தேவை இந்த உலகத்துக்கு தேவை. அவன் தேவை, அப்படிப்பட்டவன் தேவை. நோவாவின் நாட்கள் நடந்தது போல நடக்கட்டும். அந்த காலத்துல நோவாவின் நாட்கள்ல ஜனங்க என்ன பண்றாங்கன்னு தானே நம்ம பாக்குறோம். நோவா என்ன பண்றான்னு கர்த்தர் பார்த்தார்ல. நம்ம அந்த ஏன் நம்ம நோவா நாட்கள் நடந்தது போல கடைசி காலத்துல நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்தை பாக்குறோம். ஏன் இன்னொரு பக்கத்துல நோவா இருந்தாரு, ஏன் நம்ம அப்படி இருக்க கூடாது? லோத்தி நாட்கள் நடந்தது போல நடக்கும், அப்படிதான் நடக்கிறது. ஆனா இன்னொரு பக்கத்துல ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாய் நின்று கொண்டிருந்தானே. அப்படிதான், அதுக்கு தானங்க சபையை வச்சிருக்கிறார், அதுக்கு தானங்க நம்மள வச்சிருக்கிறார். ஒரு நோவாவால ஒரு குடும்பம் காக்கப்பட்டது, ஒரு ஆபிரகாமால ஒரு லோத்து காக்கப்பட்டார். நம்மளால சிலர் காக்கப்படுவார்கள் என்றால் ஆமென். இதுக்கு என்ன தேவைன்னா ஆழமான உறவு. அப்போ இந்த உறவுக்குள்ள வருவதற்கு நான் எதுல மட்டும்தான் போக்கஸ் பண்ணணும் தெரியுமா? அவருடைய அந்த ஃபெலோஷிப். இதுக்கடையில எனக்கு என்ன கிடைச்சது என்ன கிடைக்கல இல்ல. நான் அவருடைய சத்தத்துக்கு என் செவிகளை தாராளமாய் திறந்து கொடுத்தால் அந்நிய சத்தத்துக்கு நோ சொல்வது எனக்கு ரொம்ப எளிதாகிவிடும். நான் அவர் காண்பிக்கிற பாருங்க, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நம்ம ஜெபிக்க 103வது சங்கீதம் அதனுடைய 7வது வசனத்தை வாசியுங்கள். வழிகளை மோசேக்கும் கிரியைன்னா அவர் செய்த செயல்கள். அவர் என்ன செஞ்சார்? சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளந்தார். அதை எத்தனை பேருடைய கண்கள் கண்டது? இஸ்ரவேலர்கள் எல்லாருடைய கண்களும் கண்டது. அப்போ இஸ்ரவேலருக்கு கர்த்தர் எதை தெரிய பண்றார்? கிரியை தெரிய பண்ணுகிறார். மோசேக்கு எதை தெரிய பண்ணுகிறார்? வழியை. கிரியை தெரிய பண்ணும் போது அது பிரசன்ட்ல நடக்கிறது. வழியை தெரிய பண்றார் தெரியுமா? அதுக்குள்ளதான் என்ன இருக்கு தெரியுமா? ஃபியூச்சர் இருக்கு. ஃபியூச்சர் எல்லாருக்குமே என்ன பார்த்தா போதும், நீங்க ஏதாவது ஒண்ணு செய்ய மாட்டீங்களா? மோசேக்கு மட்டும்தான் எது மேல ஆசைன்னா அவருடைய வழியை அறியணும். சிவந்த சமுத்திரம் பிளக்கப்பட்ட கிரியை எல்லாரும் கண்டாங்க. ஆனா அது நடக்கிறதுக்கு முன்னாடி அதன் வழியை கர்த்தர் மோசேக்கு அறிவிக்கிறார். மாறா மதுரமானதை எல்லாரும் கண்டாங்க. ஆனா அதை எப்படி மதுரமாக்க வேண்டும் என்கிற வழியை கர்த்தர் மோசேக்கு அறிவிக்கிறார். ஏனென்றால் அவன் தேவனோடு முகமுகமாய் பேசுகிற சிநேகிதன். ஆமென். நாளைக்கு என்ன எப்படி இதை கர்த்தர் தம்மோடு உறவாடுகிறவர்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறார், அறிவிக்க விரும்புகிறார். இந்த ராத்திரியில் இந்த சின்ன கூட்டத்துல ஒரு நோவா, ஒரு மோசே, ஒரு ஆபிரகாம் எழும்பினான். அவர்களை கொண்டு தேவன் செய்கிற காரியம் பெரியதா இருக்கும். வேதம் சொல்லுகிறது, தேவன் ஒரு மனிதனை ஒருவனை. காரணம் இந்த பூமியும் இந்த சகல நிறைவுக்கும் காரணமாய் தேவன் படைத்தது ஒரு மனிதனை. ஆமென். ஆண்டவரே, அந்த ஒரு மனுஷன் நானா இருக்கணும். அப்போ என்னுடைய போக்கஸ் நான் எதுல விடக்கூடாதுன்னா, எனக்கு தேவன் என்ன தரல, எனக்கு தேவன் நான் இவ்வளவு வருஷம் ஊழியம் செய்யறேன்னு 2007 கடைசியில கிருபையினால ஊழியத்துக்கு அர்ப்பணிக்க வைத்தார். ஆண்டவர் பாட்டை கொடுத்து பாட வச்சு. அப்போல்லாம் நான் பிரசங்கம் பண்ணிட மாட்டேன். 2010-12க்கு மேலதான் அந்த கிஃப்டே கொஞ்சம் வெளியே வர ஆரம்பிச்சது. அப்போ ஆண்டவர் ஊழியத்துக்குன்னு வந்தாச்சு. பாட்டு நான் நினைச்சேன் நமக்கு பாட்டு மட்டும்தான் உண்டு. ஃபர்ஸ்ட் வால்யூம் போட்டாச்சு, 2வது வால்யூம் போட்டாச்சு, 3வது வால்யூம் போட்டாச்சு. எங்க சர்ச்சை தாண்டாது என் பாட்டு.
எங்க சர்ச்சு மக்களுக்கு வேற வழி இல்லை. நான் வர்ஷிப் லீடர்னால நான் பாடுறது அவங்க பாடிதான் ஆகணும். நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ அவங்க அப்படியே இருப்பாங்க, எப்படியும் இவன் பாட்டை தான் பாடுவான். அப்பதான் ஒரு நாள் நைட்டு ரொம்ப சோர்ந்து போய் ஒரு ராத்திரி உட்காந்துருது. என்ன ஆண்டவரே, இது என்ன தவிர என் பாட்டை யாருமே பாட மாட்டேங்கிறாங்க. ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். தீங்கு நாளில் உன்னை கூடாரத்தில் மறைத்து ஒளித்து வைத்து கண்மலை மேல. இவ்வாறு நீ நினைக்கிறத விட நான் சூப்பரா செய்வேன், ஆனா எப்ப செய்யணும்னு எனக்கு தெரியும். உனக்கு நான் கொடுத்த கிஃப்ட் என்ன? உங்களை பாடுறது. பாடிட்டே இரு. ஆண்டவரே, யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க, நீ என்னதானே பாடுற, நான் கேட்கிறேன். நைட் இருந்து பாட வச்சார். நைட் இருந்து பாட வைப்பார். பாடிட்டே இருப்பேன். கர்த்தர் நல்லவர். ஒரு நாள் ராத்திரி 1 மணிக்கு என்னை எழுப்பி வீட்டை விட்டு வெளியே கொண்டு வர வச்சு, வானத்தை பாருங்க அப்படி பார்த்தேன். ஹல்லேலூயா அப்படி பார்த்துட்டு, உனக்கு என்ன தெரியுது அப்படின்னு. ஆண்டவரே, எல்லா நட்சத்திரம் எவ்வளவு அழகா இருக்கு என்று சொன்னார். இந்த நட்சத்திரத்துல நான் வானத்துல வச்சிருக்கிறேன், உன்னை நான் என் கையில வச்சிருக்கிறேன். எல்லா நட்சத்திரங்கள் பெயர் அறிந்தவரே, என் முகத்தை உம் கையில் வரைந்தவரே, என்னை மறவாமல் நினைப்பவரே, நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றேன். ஆண்டவர் பாட வைத்தார். ஆண்டவர் நான் என்னெல்லாம் எதெல்லாம் சூப்பர் நினைச்சேன் அதெல்லாம் உடைச்சிட்டு எதுக்குள்ள கொண்டு வந்தார் தெரியுமா? உறவுக்குள்ள கொண்டு வந்தார். அப்படி உறவுக்குள்ள கொண்டு வந்து அந்த அன்பை ருசிக்க, அதை தியானிக்க, அதுக்கப்புறம் நமக்கு அடுத்த ஆண்டவர் நமக்கு இப்படி செய்யணும் அது மைண்ட்லயே இல்லாத அளவுக்கு அப்பதான் ஆண்டவர் அப்படியே பாட்டை கொடுக்க ஆரம்பிச்சார். அடுத்த செட் ஆஃப் சாங்ஸ். என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர், உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இது போல் அன்பை இன்னும் காணவில்லை, விவரிக்க முடியவில்லை, வர்ணிக்க வார்த்தை இல்லை, உம் அன்பை மட்டும் எனவென்று சொல்ல தெரியவில்லை, தேடி வந்த நேசமே ஆருயிரேசுவே, உம் அன்பில் ஒன்றே உண்மை உண்டென்று கண்டேன். அந்த அன்புக்குள்ள மட்டும் போயிட்டோம் வைங்களேன், ஆண்டவர் எல்லாத்தையும் நமக்கு செஞ்சு முடிச்சது போலவே நமக்கு இருக்கும். ஆண்டவர் எவ்வளவா நேசிக்கிறார். ஆண்டவரே, எனில் என்ன கண்டீர், என்னை நேசிக்க இப்பாவிக்கு தகுதி இல்லை. என்ன ஆண்டவரை கண்டீங்க? என் பலவீனம் அறிந்தும் நீர் நேசித்து என் கூரைகள். உறவுக்குள்ள வந்துட்டா அதுக்கப்புறம் தேவன் உயர்த்துறதுலாம் லிப்ட் தட்டி விட்ட மாதிரி தான் இருக்கும். காத்திருக்கிற காலத்துல ஒரு ஸ்டெப்ல இருந்து இன்னொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறது ரொம்ப நீளமா இருக்கும். ஆனா ஆண்டவருடைய அந்த அப்பாயிண்டட் டைம், அந்த குறித்த நேரம் வரும்போது அப்படியே 15வது ஃப்ளோருக்கு பட்டனை தட்டினா போதும், கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து லிப்ட் எங்க போகும், சர்னு 15வது ஃப்ளோர் போயிடும். அப்படிதான் ஒரு 2015 ஆரம்பத்துல ஒரு சனிக்கிழமை மதியம் என்னுடைய ரூம்ல இருந்து எசேக்கியேல் 16 அப்படியே தியானிச்சுட்டு இருக்கிறேன். உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், உன் பிறந்த நாள்ல உன்னை தூக்கி போட்டாங்க, ஒரு கண்ணு உன் பேரில் இரக்கமாக இருந்ததில்லை, நான் உன் அருகே கடந்து வந்த போது மிதிக்கப்படுவதற்கு எதுவாய் உன் ரத்தத்தில் கிடந்த உன்னை பார்த்து பிழைத்திரு. படிச்சதும் அழுதுட்டேன். யாரான ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது அவ்வளவுதான், இந்த பையன் செத்துருவாங்கிற நிலைமையில தள்ளப்பட்டேன். 16 நாட்கள். 16வது நாள் என் தகப்பனார் கண்ணீரோடு என் படுக்கை அருகே வந்து முழங்காற்படியிட்டு கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார். அவங்க ஜெபிச்சிட்டு இருக்கும்
முடிந்ததென்று நினைத்த வாழ்க்கை ஆண்டவரை பார்த்து அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட உறவுக்கு பின்னாக வருகிற உயர்வு என்பது நம்ம புத்திக்கு எட்டாது. 8 வருஷம் யாருன்னே தெரியாத இந்த எளியவனை அதுக்கப்புறம் மக்கள் தேட ஆரம்பிச்சாங்க. ஆமே, இதுக்கு பின்னாடி என்ன நீங்க என்ன அப்படி சாதிச்சீங்க? ஒண்ணு சாதிக்கல. அவர் திறந்த வாசலுக்கு உள்ள கொண்டு வந்துட்டார். இந்த ராத்திரியில இன்னும் அந்த வாசல் திறந்திருக்கு. அந்த வாசல் எப்படி திறந்தார் தெரியுமா? தம்முடைய மாம்சம் ஆகிய திரையை நான் உள்ள வரணும். நான் உள்ள வந்துட்டேன்னா எல்லாமே அவர் பார்த்துக் கொள்வார். என்ன காலையில எழுப்புறதுல இருந்து நைட்டு தூங்க வைக்கிறது வர அவர் பார்த்துக்குவார். அவர் பார்த்துக் கொள்வார். ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். ஆமே, நான் அப்படி ஒரு லைஃப் எனக்கு வேணாம் ஆண்டவரே. என்னுடைய A to Z நீங்க பார்க்கிற மாதிரி